நான் போன வார வகுப்புலயே வந்து இந்த பந்தங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஆற்றல்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பிரகிருதி தான் வந்து பந்தங்களுக்கு உள்ளாக்குற ஒரு ஆற்றல்களாக இருக்குது. அதாவது 3 குணங்கள் தான் அப்படின்றதும். சகுன பிரம்மத்தை வந்து தன்னுடைய குணங்களால தான் கட்டுப்படுத்தி தான் அது வந்து பஞ்சபூதங்களாக அடுத்தடுத்த ஜட நிலைக்கு கொண்டு போய் ஜடத்தினுடைய உச்ச நிலையாகிய சித்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலமாக மாற்றம் செய்கிறான். அப்ப நான் வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்டேன். இப்ப இந்த மண்ணாக மாறினது எது அப்படின்னு கேட்டேன் இல்லையா? நிலமாக மாறியது எது? அதிஜட பொருளாகிய இந்த மண்ணாக மாறியது எதுன்னு கேட்டேன். எது அது? ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன், அது பதில் சொல்லிட்டாங்க. எது மண்ணாக மாறியது? மனம்யா, காஸ்மிக் மைண்ட். காஸ்மிக் மைண்டினுடைய எந்த பகுதி? அறிவாற்றல். அறிவாற்றல் வந்து புருஷா சித்த பகுதியா? சித்த பகுதி. ஆமா, சித்தம் தான் வந்து காட்சி பொருளாக மாறக்கூடியது. அகம் வந்து நினைக்கும். அகம் நினைக்கும் போது அந்த நினைவுகளை வந்து மேற்கொண்டும் பிரகிருதி வந்து தன்னுடைய நினைப்பு வந்து, அதாவது ஒர்க்கு திங்க் பண்றது, செயல்படணும்னு நினைக்கிறதுக்கு வந்து எந்த ஆற்றலை பிரயோகப்படுத்துறா? இது ரஜோகுணம்யா, ரஜோகுணம். ஆமா, அப்படி வரும்போதுதான் வந்து தாட்ஸ் வருது. ஆக்டிவ், நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணும், எதையாவது செய்யணும் அப்படின்றது. அப்பதான் அவருடைய கிரியேஷனுடைய இமேஜினேஷன் வந்து மைண்டுக்குள்ளார அவர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற தாட்ஸ் இருக்குது. ஆனாலும் அந்த பிளானிங் இருக்கிற வரையிலும் இன்னும் வந்து சித்தமாக மாறல. ஏன்னா கம்ப்ளீட்டா பிளான் வந்து எக்ஸாக்டா வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பில்டிங் கட்டணும் இல்லையா? அது மாதிரி பிரகிருதி வந்து அதனுடைய அந்த இந்த குணத்தை கொடுத்த உடனே அது வரையிலும் வந்து தோற்றம் வந்து வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எந்த குணத்தை அவர் பிளான் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது வந்து பிரகிருத்தினுடைய 3வது இன்னொரு குணம் இருக்கு இல்லையா? அது இல்லையா? சத்வா, ரஜா, தம குணம் தான் இப்ப கை. ஆமா, தம குணம் தான் இப்ப பாக்கி இருக்குப்பா. தமோ குணம் தான் வந்து இருக்கிறதுலயே ஜடநிலை கொண்டு போறது. அப்ப தமோ குணத்தை வந்து பிரயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் இவர் என்னென்னலாம் திங்க் பண்றாரோ அதெல்லாமே அந்த ஜட பொருளாக வந்து காட்சி பொருளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இவருடைய தாட் ப்ராசஸ்ல அதுக்கு மேல வந்து அந்த பிரகிருத்தினுடைய தமோ குணத்தை பிரயோகப்படுத்தின உடனே என்னென்னலாம் மைண்ட்ல நினைச்சாரோ அதெல்லாம் வந்து காட்சியாகவே தெரியுது அவருக்கு சித்தத்துல. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜட பொருள்களாக மாற்ற முடியும், வஸ்துக்களாக மாறுகிறது இல்லையா? கரெக்ட் தானே? ஓகே. சோ அப்ப வந்து இங்க சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நாம வந்து அவருடைய எந்த எல்லைக்குள்ளார இருக்கிறோம்? அவருடைய மைண்டினுடைய இந்த 3 பகுதிகள், மகம், அகம், சித்தம். நாம எல்லாம் எந்த பகுதிக்குள்ளார இருக்கோம்? ஆமா. அப்ப எதெல்லாம் இந்த புறவுலகத்துல இருக்குதோ, நீங்க, நானு, மண்ணு, கல்லு, கடலு, விண்மீன்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அவருடைய சித்தத்துக்குள்ளார இருக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சது யாரு? காஸ்மிக் மைண்ட், அதாவது புருஷோத்தமனுடைய சித்தம். கரெக்டா? அப்ப அவருடைய மைண்ட் ஆனா வந்து அந்த மாற்றம் அடையாத முன்னால வரையிலும் அவருடைய மைண்ட் வந்து அதிநுண்மையானதாக இருந்தது. ஆகாயத்தை விட நுண்மையானதாக தானே இருந்தது. அப்ப அதிநுண்மையான ஒன்று வந்து இப்ப ஜடமான ஒன்றாக ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தோம் பஞ்சபூதங்கள்ல வரும்போது. அதுக்கப்புறம் அது வந்து துகள்களாக மறுபடியும் வந்து சிதறுகின்ற பொழுது அதுல அதிநுண்மையான இது வந்து உயிரினங்களாக மாறுகின்றதை பத்தி பார்த்தோம். அது எந்த மாற்றமா இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரகிருதி தன்னுடைய அந்த தமோ குணத்தை மேற்கொண்டு பிரயோகப்படுத்த போவதுதான் அடுத்தடுத்த கட்டம் வருவது. பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் அது துகள்களாக வந்து சிதறுவதும் சரி, இந்த மண்ணு ஏற்கனவே வந்து சிதறிய துகள்கள் தான் இந்த பூமியில அது ஒரு துகள். மேற்கொண்டும் அந்த பூமி மேல வந்து பல்வேறு இது வந்து வரும்போது நீர் உருவாகுது. அதுக்கப்புறமும் மேற்கொண்டும் அதன் மேல வந்து அழுத்தங்களும் இதுவும் வந்து ஏற்படுகின்ற பொழுது உஷ்ணமும் இது வந்து உருவாகி பல்வேறு உயிரினங்களாக மாற்றம் அடைஞ்சு எத்தனை மாற்றங்களாக ஆனாலும் அத்தனையுமே எது வந்துனாக்கா அவருடைய சித்தம் தான் இத்தனை மாற்றங்களாக மாற்றம் அடையுது என்பதுதான் இதுல. எந்த வேற எண்டாவது பொருள் வந்து வடிவமாகிறது வந்து பிரகிருத்தினுடைய அந்த தமோ குணத்தை பிரயோகப்படுத்தும் போது அது வடிவங்களாக மாற்றம் அடையுது. மைண்ட்ல
திங்க் பண்ற அந்த தாட் என்னவா ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது பிரகிருதி வந்து அதனுடைய தமோ குணத்தை வரும்போது அது உடனே அது ஃபார்மா தெரியுது, ஃபார்மா மாறுது. பிரகிருதி தமோ குணத்தை பிரயோகப்படுத்தலைன்னா ஃபார்மே வராது, இமேஜினேஷனுக்குள்ளாரியே இருக்கும். புரியுதுங்களையா? சோ இது வந்து புரிஞ்சுங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்களா மாறினது நானா மாறினது யாரு? புருஷோத்தமன் ஐயா. அவருடைய சித்தம், சித்த பகுதி. ஆமா. புருஷோத்தமன் என்பது சகுன பிரம்மத்தினுடைய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு மையக்கரு இருக்குன்னு சொன்னேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்த புருஷோத்தமனுடைய மினியேச்சர் ஃபார்ம் தான். அது ஒரு அணு, அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்டமா இருந்தாலும் சரி, அது வந்து தனிம பொருளா இருக்கட்டும், கனிம பொருளா இருக்கட்டும், உயிருள்ள பொருளா இருக்கட்டும், உயிரற்றவா இருக்கட்டும், புலன்களுக்கு தெரியாத ஒன்றா கூட இருக்கட்டும். ஆனா அது ஒரு பொருள் இருக்குன்னாவே ஒரு பொருளும் தனிப்பட்ட பொருளுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, மையக்கரு இருக்கு. அதான் கண்ட்ரோலிங் பாயிண்ட். அந்த அந்த வஸ்துவை வந்து கண்ட்ரோல் பண்றது அது நியூக்ளியஸ். பட் நியூக்ளியஸ்ன்ற பேர்ல எதுவா இருந்தாலும் அது புருஷோத்தமன் தான் அந்த ஃபார்முல இருக்காரு. புருஷோத்தமன் என்பது மையக்கருன்னு நான் சொன்னேன் இல்லையா, பரமாத்மன். அந்த பரமாத்மன் தான் ஒவ்வொன்றுக்குள்ளாரு ஜீவாத்மனாக, உயிர் உள்ளவற்றை நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோம், உயிருள்ள பொருள்கள் வந்து நம்ம ஆத்மானோ ஜீவாத்மான்னு சொல்றது இல்லை. ஆனாலும் அது அவருதான். இப்ப அதைதான் நான் கேட்கிறேன். இப்போ அப்ப நீங்க வந்து நீங்களா மாறுறது நானா மாறுனது புருஷோத்தமனுடைய சித்தம். அப்ப சித்தம்னு சொல்றதை விட அவருதான் மாறி இருக்காரு. மனமோ அப்படின்னு சொல்றதை விட அவரு தான் இத்தனை வடிவங்களை எடுத்திருக்காரு. எத்தனை வடிவம் எடுத்தாலும் அந்த தோற்றத்துக்குள்ளார மையமா இருக்கிறது புருஷோத்தமனுடைய ஒரு துகள் தான். அப்ப எப்படி பார்த்தாலும் எல்லாமே அந்த ஒருவன் தான், எல்லாமே அவன் தான். அப்ப நீங்க யாரு? அவன் தானே. நான் யாரு? அவன் தானே. ஆனா உங்களுக்கு வந்து நான் பிரம்மன்றத நினைப்போ அல்லது பிரம்மம் மாதிரி நடந்துக்கிறீங்களா? அல்லது நான் வந்து பிரம்மம் தானே அவரு தானே நான் அவர் மாதிரி நடந்துக்கிறேன்னா? இல்ல. ஏன்? அது இங்கதான் பிரகிருதியோட தமோ குணம் வந்து மேக்சிமம் யூட்டிலைசேஷன் பண்றது எங்கன்னா ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்ப வந்து நான் சொன்னேன் கிளைமேக்ஸ் இது. அடுத்தது வந்து நீ ரீச் ஆயிடுவ. உன்னுடைய டார்கெட்டை வந்து இப்ப ரன்னிங் ரேஸ் 1ல இருந்து 2 ஆனா 2ல இருந்து 3 வந்துட்ட ஏரியாவை கடந்து அடுத்த இது வந்து நீ வந்து அடுத்த டெஸ்டினேஷன் வந்து அவருடைய எங்க இருந்து நீங்க வெளியில வந்தீங்களோ அதுக்குள்ள நுழைய வேண்டிய இடம் வந்துருது இல்லையா? அப்ப அந்த இடத்துக்கு விடாம மேக்சிமம் உங்களை வந்து, ஏன்னா இப்ப மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் தான் கான்சியஸே வந்து ஃபுல்லா டெவலப் ஆகுது. நான் யார் என்று உணரக்கூடிய ஆற்றல் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்த உடனே வந்துருது அது. பட் இங்கதான் வந்து அதை மறக்க வைக்கணும். 5வது அறிவு வரல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் பிரம்மத்துக்கு அதுக்கு தெரிய போறது இல்லை. ஆனா ஹியூமன் ஃபார்முக்கு வந்த உடனே நான் யாருன்ற தெரியக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஸ்பெஷல் இது வந்து அதுக்கு கொடுத்துட்றாரு இல்லையா? அப்போ இந்த இடத்துலதான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துலதான் உன்னை வந்து நான் யாருன்றது தெரியாத அளவுக்கு உன்னுடைய மைண்டை வந்து நான் கண்ட்ரோல் கொண்டு வர வேண்டிய வேலையே பிரகிருதிக்கு இங்கதான் அதிகமா இருக்கு. ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் இல்ல. ஒரு கட்டத்துல வந்து என்னையா எல்லாம் சொன்னீங்களா பாலகிருஷ்ணய்யா? ஆமாதாயா, கரெக்டா வேலை செய்யுது. இப்பதான் பிரகிருத்தினுடைய முழு வேலையும் இப்பதான் நடக்குது. எவ்வளவு தூரம் சோ அப்போ ஒரு பக்கத்துல அதிஜடமா போய் ஜெயிச்சுட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அங்க உள்ள இருக்கிற ஆற்றல் என்பது புருஷோத்தமனுடைய இதுதானே. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒன்றை வந்து பலவாக வந்து அவரே வந்து மாற்றிக்கொண்டு அவர் வந்து அடுத்த கான்சியஸ் வந்து அந்த இது உடைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இது இரும்பு கூண்டுக்குள்ளார மாட்டிட்டு இருந்த அவரு அதை சிதற அடிச்சுட்டு வெளியில வரணுன்ற ஆற்றல் அதுக்குள்ளார ஏற்கனவே இருக்கிறது புருஷோத்தமனுடைய இது. இப்ப அவர் வந்து அப்படியே அடுக்கடுக்கா மேல வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரகிருத்தினுடைய பந்தங்கள்ல இந்த தமோ குணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு வர்றாங்க. அதனாலதான் நான் பிரம்மம் என்றது எனக்கு சுத்தமா மறந்துட்டேன். நினைவுபடுத்தினாலும் மறந்துடும் இல்லையா? அந்த நினைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம வந்து இப்ப வந்து ஈஸ்வர பணிதானத்துல, ஏன்னா டே நீ செல்லக்குட்டி பாபா சொல்றாரு இல்லையா, வச்சனாமிரதம் 3 அந்த பாட்டையே உங்களுக்கு தமிழ்ல போட்டுங்க. அந்த பகுதியில தான் அவர் சொல்றாரு.
அந்த குரு பிரணாம குரு வணக்கம்ன்ற ஒரு சாப்டர்ல பாபா கடைசி பேராவில் அதுல சொல்லியிருப்பாரு, நான் யாரு அப்படின்னு பரம புருஷன் இடத்துல வந்து ஒரு மனித ஜீவன் கேட்கும் போது நீ அதுதான், எது நீ அந்த பிரம்மம் தான் அப்படின்றதுதான் அவரு வந்து சொல்றாரு. இதுதான் குருவனுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், குருவனுடைய அந்த அன்பு கட்டளை என்று அதுல சொல்வாரு. சோ அதுதான் இங்க வந்து தத்துவம் ஆதி லட்சணம், தத்துவமசி ஆதி லட்சணம் என்று அதுல சொல்லியிருப்பாரு. அப்போ இப்ப நீங்க வந்து சாதாரணமா இந்த இதுலயே தெரியுது நீங்க யாரு, அவர் தானே, நீங்க அதுதானே, நீங்க யாரு, நீங்க அதுவாகத்தான் இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய தியானத்துல திரும்ப 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 அவர் உங்களை நினைவுபடுத்திட்டே இருக்காரு. ஏன்னா நீங்க மறந்து மறந்து போறீங்க. அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு சுவாசத்திலேயே அவர் நினைவுபடுத்திட்டே இருக்காரு. நீ வந்து மறந்துடாத, நீ வந்து என்னுடையவன், நீ வந்து உன்னுடைய இடம் வந்து அது, உன்னுடைய தந்தை யாரு, அதுதான் நீ, அதனுடைய பாட்டு தான் நீ அப்படின்ற பொருளை உணர்த்துவதற்காக அவரு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுடைய இஷ்ட மந்திரத்தினுடைய அந்த பொருள் தான், அந்த மந்திரத்தினுடைய பொருள் வந்து என்னது, நீங்க அதுதான் என்பதை உணர்த்துவது. அந்த இதுதானே அந்த இது மந்திரம். ஏன்னா இப்ப நல்லா தெரியுது இல்ல, இப்ப நம்ம இந்த சஞ்சார பிரதிநிதியத்தை பார்க்கும் போது நாம எல்லாமே அதுதான். ஆனா நாம எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை வந்து நினைவுபடுத்துறாம தீவிரமாக நினைவுபடுத்திட்டே வந்து இடைவிடாம எவ்வளவு நேரம் வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இடைவிடாம நாம அதுதான் அப்படின்ற உணர்வுல வந்து மூழ்க 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 அது பில்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். பிரகிருதி நம்ம கிட்ட விட்டு தூரமா போய்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த நினைவை வந்து அதிகப்படுத்துறீங்களோ, எத்தனை முறை அதை வந்து சொல்லி 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 சொல்ல சொல்ல ஒரு கல்லா வச்சு வச்சு நீங்க பில்டிங் கட்டுற மாதிரி, அது ஒரு செவரு எழுப்பணும்னா ஒரு கல்லை வைப்பீங்க, அடுத்த கல் வைப்பீங்க. அது மாதிரிதான் நீங்க வந்து எத்தனை முறை நினைவுபடுத்துகிறீங்களோ அத்தனை முறை வந்து அதனுடைய இது வந்து உங்களுடைய அவரோடு நெருங்குகின்ற அந்த இது வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அந்த சமயத்துல பிரகிருதி ஒரு நிலைக்கு மேல உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு போது, அப்ப பிரகிருதி என்ன பண்றா, சரி இனிமே நான் வந்து உன்னை தொந்தரவு பண்ணல, சரியா, நீ ரொம்ப இதுக்கு மேல உன்னை வந்து நான் மாத்த முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு போது விட்ரா பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு உங்களை அவித்யாவா இருந்த அந்த மாயா என்னவா மாறுறா, வித்யா மாயாவா மாறி, ஆமா, சோ உங்களை பரமபுருஷனோட இணைப்பதற்கான இதை வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதனாலதான், ஆனா அந்த லெவலுக்கு வர வரையிலும் பிரகிருதி நம்மளை விட்டுணும், அவருடைய பிடி தளர்ற வரையிலும் நாம வந்து நான் அதுதான், நான் அதுதான், நான் பிரம்மம் தான் அப்படின்ற இதுல வந்து எவ்வளவு தீவிரமாக அந்த உணரணும். அந்த ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுது நீங்க வந்து அவரு தான் அப்படின்றதையும், எப்பயுமே வந்து அவர் தான் இது நடக்கிறாரு, அவர் தான் செய்யறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் இல்ல, செகண்ட் லெசனும் அதுக்குள்ள அடங்கிடும். அப்ப இந்த பிரம்ம சக்கரத்தினுடைய இந்த பாபாவுடைய இந்த பிலாசபி, இந்த சஞ்சார பிரதிசஞ்சாரத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாவே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மறக்கவே மாட்டோம். இந்த உடலும் அவர் தான். அதுதான் நான் வந்து 3ஆ பார்ட்டா பிரிச்சு அந்த வீடியோ கடைசியில உடலும் பிரம்மமே, மனமும் பிரம்மமே, ஆன்மாவும் பிரம்மமேன்ற தலைப்பு அதுக்கு கொடுத்திருப்பேன். இப்ப சொல்லுங்க, அந்த ஃபர்ஸ்ட் லெசனுடைய மந்திரத்துல நீ அதுதான் என்பது யாரு, எது அதுவாக இருக்கிறது? பாபாயா. ஆமா, ஏன்னா நாம பிலாசபிலா பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா, புருஷோத்தம்னு சொல்றேன். புருஷோத்தமன் தான் இப்போ சகுன பிரம்மம் வந்து, ஆமா, சகுன பிரம்மம் வந்து பந்தத்துக்குள்ள இருந்தாலும் அந்த மையக்கருவாக புருஷோத்தமன் என்ன பண்றாரு, அந்த இதுலயே தனியா மறுபடியும் நியூக்ளியஸே வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மா வருது, ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். அது மற்ற ஜீவன்கள் வந்து மனித வடிவத்தை எடுக்கிற மாதிரி அது இல்லை. இங்க வந்து அவருடைய பிம்பங்கள் தான் வந்து நாமெல்லாம். பட் அங்க வந்து அந்த ஃபார்ம்ல வர ஹியூமன் வந்து ஒரிஜினல் அந்த நியூக்ளியஸ். அது நல்லா போன வருது. ஆமா, ஆமா, நியூக்ளியஸே என்ன பண்றாருன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் மைண்டினுடைய பகுதியா இருந்த அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே டோட்டலா அந்த இதையே என்ன பண்றாருன்னா ஒரு ஹியூமன் ஃபார்முக்குள்ள கொண்டு வந்துடுறாரு என்டையர் இதைய. சோ இந்த காஸ்மிக் சைக்கிளினுடைய மைய கருவிய இந்த ஹியூமன் ஃபார்முக்குள்ள கொண்டாந்து வரும்போது
அந்த இந்த என்டையர் காஸ்மிக் ஏரியாக்குள்ளார அவர் ஒரு இடமாற்றத்தை செய்யறாரு. ஆனாலும் அந்த பேலன்ஸ் அவர் மெயின்டைன் பண்றாரு. அவருக்கு தெரியும் எங்க மூவ் பண்ணாலும் அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் இடம் மாறுகின்ற பொழுதெல்லாம் பிரபஞ்சத்தில் வேறு சில மாற்றங்களும் ஏற்படும். கோள்களிலும் கிரகங்களிலும் நட்சத்திரங்களிலும் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். இப்ப புரியுதுங்களா? அப்ப அவரு வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்து என்ன பண்றாரு? ஏன் ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறாரு? அவர் ஹியூமன் ஃபார்ம்ல வர்றதுக்கு காரணமே எல்லா ஜீவன்களையும் முக்தி அடைய வைப்பதற்காக தான் வராரு. ஏன்னா நான் வந்து பல்வேறு ரிஃப்ளெக்ஷன்ஸா இருக்கிறேன். இப்ப அத்தனை ரிஃப்ளெக்ஷன் நான் உள்ள மறுபடியும் ஒற்றை பொருளாக ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனும் தனித்தனி ஜீவாத்மாக்களா இருக்குது. ஒண்ணுமே சாதனா ஹியூமன் ஃபார்முக்கு வரணும், வந்ததுக்கு அப்புறம் சாதனா செய்யணும், சாதனா செஞ்சு வந்து நான் பிரம்மந்தான்ற அந்த இது ஒண்ணு தனியா உணரணும். ஆனா நான் பிரம்மந்தான் அதை வந்து சொல்லி கொடுக்கறது யாரு? அது வரணும் வந்து அனிமல் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்துருக்கு இல்லையா? பட் நான் அதுதான்ற உணர்வு வந்து அவரா வந்து சொல்லி கொடுக்காத வரையிலும் ஹியூமனுக்கு தெரியலையே. சிவபெருமான வந்து ஐயா வேற யாரும் சொல்லி கொடுக்க காலம் இல்லையே, அவரை தவிர யாரும் சொல்ல முடியாது. அப்ப அதுக்காக தான் வராருன்ற. எதுக்காக அது வரணும்? அவர் கட்டளை என்னன்னா, முதல் காரணம், 2 காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து இதுதான். இது மாதிரி ஏங்கிக்கின்றவர்களுக்கு நான் வந்து அதுதானா, நான் எங்க இருந்து, நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், நமக்கு மேல ஒண்ணு இருக்குது, அங்க இருந்தா வந்திருக்குன்றது அறிவுக்கு தெரியுது, ஆனாலும் எப்படி அடையணும்னு தெரியல. அப்படின் போது மொத்த டோட்டல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அவரு வர்றதே. அப்படி வரும்போது அந்த நியூக்ளியஸ் புருஷோத்தமன் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய, அதாவது சகுன பிரபத்தினுடைய மைய கருவே ஒரு ஹியூமன் ஃபார்முக்குள்ளார எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து அவர் வருகின்ற பொழுது அவரு தாரக பிரம்மாவாகிறாரு. நம்மளை லிபரேட் பண்ணணும்னா அவர் முதல்ல சாதனை செஞ்சாகணும். ஏன்னா அவர் மைண்டு வந்து பந்தத்துக்குள்ள இருக்குன்னா மைண்டுக்கு மத்தியில தான் அவருடைய ஆத்மன் இருக்கு, புருஷோத்தமன் இருக்காரு. அப்ப டோட்டலாவே பாண்டேஜில் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அவர் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மை எடுத்து நியூக்ளியஸே வந்து ஒரு இதை எடுத்து நியூக்ளியஸ் முதல்ல வந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கணும் இதுல இருந்து, பந்தங்கள்ல இருந்து. ஆனா நியூக்ளியஸ் விடுவிச்சாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அத்தனையும் வந்து அதை விடுவிக்கணும்னா இவர் முதல்ல லிபரேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இது என்ன வழி, என்ன மெத்தட் அப்படின்றத ஒரு ஜீவனுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக அவரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்தே ஆகணும். அதனாலதான் சகுன பிரம்மான்ற இதுக்குள்ளார மட்டும் அவர் இருக்கும்போது அவரால் எந்த ஒரு ஜீவனையும் லிபரேட் பண்ண முடியாது. டோட்டலா அவர் வந்து அந்த பிரகிருத்தினுடைய பந்தங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் முழுசா இருக்காருன்னா நான் அதுக்குள்ள இருக்கிற சித்தத்தில் வர அத்தனையுமே பந்தத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால அவர் வந்து தாரக பிரம்மான்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணு ஒண்ணா நான் சொன்ன தாரக பிரம்மா வந்து வந்தது வந்து உடல் தோற்றம் வந்து சகுன பிரம்மத்திலையும் உள்ள இருக்கிற புருஷோத்தமன் வந்து லிபரேட்டட் புருஷோத்தமா, அதாவது நிர்குண பிரம்மம். ஆனாலும் அந்த நிர்குண பிரம்மத்தை கொண்டாந்து இங்க இப்ப சகுனத்துக்குள்ளார வச்சிட்டு இருக்கிறாரு இப்ப தாரக பிரம்மாவா இருக்கும்போது. பட் நம்ம கேஸ் அப்படி இல்லை, நம்ம டோட்டலாக சகுனத்துக்குள்ளாரதான் இருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? அதனால நான் அது என்பது அல்லது நீ அது என்பது என்ன? இப்போ நீங்க யாரு? தாரக பிரம்மா தான். தாரக பிரம்மன்னா யாரு? பாபா தான். அதனால அது பிரம்மன்றதோ தாரக பிரம்மான்ற வார்த்தைகள்லாம் இங்க உங்களுடைய சாதனாவில அந்த உணர்வு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது. அதுன்னு சொன்னாவே அது பாபா தான். ஏன்னா நீங்க மெர்ஜாக வேண்டியது நிர்குணத்துல இல்ல, புருஷோத்தமனால. புருஷோத்தமனுடைய நீங்க இத பிம்பமா இருக்கும்போது புருஷோத்தமனுக்குள்ள நீங்க வந்து மெர்ஜாயிட்டா புருஷோத்தமன் வந்து ஆல்ரெடி லிபரேட்டட். ஸோ நீங்க வந்து அவருக்குள்ளதான் வந்து மெர்ஜாகணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் லெசன் செய்யும்போது சரி, செகண்ட் லெசன் சொல்லும் போதும் புறத்துலயும் எல்லாமே அவராக பாக்குறீங்க. எல்லாமே செயல்கள், காட்சிகள் அனைத்துமே அவர் தான் அப்படின்றது. பாபா தான் இத்தனை தோற்றங்களாக இருக்கிறாரு அப்படின்றதுல எல்லாரும் உங்களுக்கு வந்து சந்தேகம் என்பதோ தெளிவின்மை என்பதோ இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும்.